நாள் வந்து சரமி வந்து என்னோட ஒரு பொறுப்பை தந்துட்டு போனது இன்றைக்கி வந்து சமைக்க சொல்லி. அப்போ அதனடியால் நான் என்ன செய்தேன்டா முன்னாடி வீடியோ செய்கிறோடையெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். சரி கறியை பாருங்க அப்படி அவங்க கொண்டு வருது அப்படியே நல்லபடியாக கொண்டு வருது அவனுடைய ஸ்பெஷல் கறி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சார். நீ இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டுனா எங்களை வீட்டில் தான் இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போகணும்னா காணொலி பார்க்கறதுக்கு முன்னால் எங்களை வீடியோக்கு வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமெண்டு. இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நான் வெளியில் கொஞ்சம் அலுவலகத்துக்கு பாசனம் இன்றைக்கி அனுப்பணும். அப்போ அதோடு எனக்கு முக்கியமான அலுவலகம்னா மதியத்துக்கு பிறகு ஒரு 2 மணிக்கு தான் பாசனம் அனுப்ப போகிறேன். அதுக்கு முன்னால் எனக்கு பிள்ளைகள் இல்லை இப்போ கொலசி 9 வந்துட்டுது. அப்போ அவங்க அதிபர் ஒரு கப்பு சந்திக்க வேலை சொல்லிங்க என்னென்னு சொல்லிச்சுனால் முக்கியமாக இருக்க வந்து நீங்கள் சந்திச்சுட்டு போங்கன்னு சொல்லி. அப்போ அதுக்காக சாரி இல்லாமட்ட போகிறேன்டா பேசினா நான் வந்து சந்திக்க சொன்னபடியே மீட்டிங்குகள் அப்படி ஏதாவது முக்கியமான ப்ரோக்ராம்னா உள்ள சாரியோடு தான் போகணும். ஆனால் இது கூட போட்டுக்கொண்டு போகல. அதுதான் சம்டைம் இப்போ அவசரம் என்றபடியாக நான் வேறு அலுவலகம் போது சாரியோடு இல்லாத 2 மினக்கு இடையிலாது அது முடிச்சு கொண்டு வெளியேறுதல் வந்து கொஞ்சம் இருக்குது. அப்போ அதுகளையும் பார்க்கணும். இப்போ இங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு வேலையத்துக்கு மறுக்கா போகணும். அப்போ அது கொள்ளத்துக்காரருக்கு தானே அப்படி இல்லை. நான் ஒரு முக்கியமான 2-3 தேவைகள் இருக்குது. அப்போ ஸ்கூலால் பிள்ளை ஒரு வேறு இடத்துல கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அப்போ அதுக்காகவே அவங்ககிட்ட போய் இன்றைக்கி அனுமதி கேட்குறீங்க. பள்ளிக்கூடத்தில் போய் அவங்களோட கதைச்சி போட்டு வெளியத்தில் இன்றைக்கி கதைச்சி போட்டு தான் ஏன்னா கொலசிட்டாங்க. இன்றைக்கி மாகாணம் மட்டும் ஃபைனல் எக்ஸாம். அது முடிச்சு கொண்டு தான் நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு திங்கட்கிழமை ஸ்கூல் வந்து ஒரே ஒரு நாள் அதுக்காக லீவு கேட்குறது. என்னடா படிப்பு நடந்து கொண்டு இருக்குது. அப்போ ஒரு நாளுக்கான நாங்கள் அவங்களுக்கு மதித்து நாங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு தான் எதுவுமே கொலசை அப்புறம் பண்ணாலும் டீச்சர்கிட்ட லெட்டர் கொடுத்தா ஓகே. அப்போ இந்த கொலசை டைமில் கிளாஸுக்கு நடக்க நாங்கள் டீச்சர்கிட்ட அனுமதியை விட அதிபட்ட அனுமதி கட்டாயம். டீச்சர்கிட்ட அனுமதியோடு சேர்த்து தான் அதிபட்ட அனுமதி. அப்போ கிளாஸ் டீச்சர்கிட்ட கதைச்சுன்னா அவள் சொன்னால் நீங்கள் போய் அதிபரோட கதைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்போ போய் அதிபரோட கதைச்சு கொண்டு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபோம் ஒன்று தருவாங்களாம். அந்த ஒரு 2 நாள் லீவ் எடுத்தால் கூட அந்த ஃபோமை கொண்டு நீங்கள் வளையத்தில் கதைச்சி சைன் வாங்கி கொண்டு வந்துட்டு தான் நீங்கள் போகலாம் என்னென்னு சொல்லிட்டா. ஸ்காலர்ஷிப் டைமில் ஒரு நாள் 2 கிளாஸ் கட் பண்ணினாலே பிள்ளைகளுக்கு இதாக இருக்கும். அப்போ நாங்கள் முக்கியமாக ஏன்னா வாரக்கிழமையோட கிளாஸுக்கு இல்லை. இன்றைக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க எக்ஸாம் எப்படி பிள்ளைகள் எழுதுறது எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்ன மாதிரி இவங்க தான்ன்றது. அப்போ புதன்கிழமை இவங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க போகிறாங்க. அட்மிஷன் சொல்லிட்டுனா சும்மா இல்லை. அட்மிஷன் கோயிலுக்கு ஃபஸ்ட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவாங்க. பேரண்ட்ஸ் நாங்களும் போவோம். கூட்டிக் கொண்டு போயிட்டு ஆசிரியர்கிட்ட காலில் விழுந்து அதிகிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற அன்றைய நாள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அட்மிஷன் பிள்ளைகள் அதை கையில் வச்சுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிறு விட்டு வார ஞாயிறு மோனிகாவுக்கு ஃபைனல் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். அதான் ஃபைனல் டேர்மா வச்சு வேலையை மாகாணம் மட்டும் வச்சு கொண்டு இருக்கிறேன். ஆனால் ஃபைனல் எக்ஸாம் வார ஞாயிறு. நான் என்ன சொல்கிறேன் வார ஞாயிறு இந்த ஞாயிறு விட்டு வார ஞாயிறுண்டா எல்லாருமே மோனிக்காக ப்ரே பண்ணுங்க என்னென்னு சொன்னால் அவ்வளோ தூரம் அவள் படித்து கொண்டு இருக்கிறான். அப்போ அவக்காகவே நீங்கள் ப்ரே பண்ணுங்க. அவள் நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்து நல்ல மாதிரி எந்த ஆசை என்னென்னு சொல்லிச்சுன்னா அவள் இதை இந்த ஸ்கூல்லேருந்து இன்னும் ஒரு பெரிய ஸ்கூலுக்கு கொண்டு போகணும். 6ஆம் ஆண்டில் அவங்களோட டேலண்டோட நல்ல ஒரு பெரிய ஸ்கூலுக்கு கொண்டு போகணும். அவங்களோட எதிர்காலம் அது ஒரு மாற்றக்கூடிய மாதிரி. ஏன்னா கம்சியாவே நான் கொலசிப்பட கொண்டு போயிருக்கலாம். கம்சியாவுக்கு கொஞ்சம் கொலசிப்புக்கு மட்டா 114 இன்னொரு ஸ்கூலில் கிடைச்சது. ஆனால் இவங்க என்ன சொன்னேன் எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் கொண்டு போனால் படிக்கிற பிள்ளைகளை வேலையும் கொண்டு போனால் கொலசி பாஸ் பண்ணி சூறாக தருவாங்க எப்படியுமே. அது அவங்களுக்கு விளையத்தாலேயே அவங்கள கொடுக்க சொல்லி அனுமதி இருக்குது. அப்போ நாங்கள் பிள்ளைய பெரிய ஸ்கூலுக்கு கொண்டு போகணுமெண்டா பிள்ளை கொண்டு பாஸ் பண்ணணும். இல்லையிட கட்ட ஒரு 130க்கு மேலே பிள்ளை எடுத்தே ஆகணும். வேணும் அப்போ எடுத்தாங்கன்னா தான் நான் கொண்டு போய் எங்களோட இதில் மெதடிஸ்ட் தான் எங்களுக்கு பெரிய ஸ்கூல். ஒன்று காலி அடுத்தது மெதடிஸ்ட். அப்போ பெண்கள் பாடசாலையில் கொண்டு விட்டுட்டேன்னு சொல்லிக்கலாம். எந்த இதுக்கும் பயப்பட தேவையில்லை. மற்றது எங்களோட வடமராட்சிக்கு பெரிய ஸ்கூல்னு சொன்னால் மெதடிஸ்ட் தான். இப்போ எந்த விருப்பம் அதுதான். என்னென்னு சொன்னால் பிள்ளையை கொண்ட கம்சியாட்டது கொண்ட விடவும் வேண்டியது தான். அது அந்த டைமில் கம்சியாக கூட படிக்காமல் அந்த 114 எழுதினவா அந்த கொரோனா டைமில் சூம் கிளாஸ் மாற்றினா இன்னும் கொஞ்சம் இப்போ மோனிகா மாதிரி கஷ்டப்பட்டிருந்தா அவள் கூட நல்ல மார்க்ஸ் எடுத்துருப்பாள். அந்த கொரோனா டைமால் அந்த படிப்புகளும் அப்படி இப்படியா போட்டு சரி அவள் ஏதோ எனக்கு 8 அளவுக்கு 114 எடுத்தவா.
ஓகே இப்போ மோனிகா கூட நான் அந்தளவுக்கு அந்த எதிர்பார்க்குறது இந்த பெரிய ஸ்கூலில் கொண்டு விடுவோம். மோனிகாவை விட்டு அவங்க நல்ல பாடங்கள் 6ஆம் ஆண்டுலேயே நாங்கள் என்ன பாடங்களை செலக்ட் பண்ணுறோம் அதுதான் அவங்க இடத்தோட ஓய்வு வரைக்கும் போகுது. என்ன அதுக்காக இது வந்து குறைவண்டில் தான் நாங்கள் எல்லாருமே படித்த ஸ்கூல். எல்லாருமே எங்களோட தம்பியிலேருந்து சுமன்ல இருந்து எல்லாரும் சொல்லப்போனால் எல்லாரும் படித்த ஸ்கூல் தான். எனக்கு எந்த விருப்பம் என்னென்னா கிழவன் பாடசாலையை விட பெண்கள் பாடசாலையில் பிள்ளையர் படித்தா கொஞ்சம் அது ஒரு விருப்பம் இருக்கும். அது ஒவ்வொருத்தர விருப்பம். என்ன பிள்ளையர் கொஞ்சம் பெரிய பிள்ளையான பிறகு சில பிரச்சனைகள் இல்லாமல் ஹேண்டில் பண்ணி கொண்டு வர பெண்கள் பாடசாலை இப்போத்திய சுச்சுவேஷனுக்கு ஓகே இருக்குமன்றதை நான் நினைக்கிறேன். எல்லா பேரண்ட்ஸுமே தாங்க பெற்றோர் பிள்ளைகள நலன் கருதி தான் எல்லாருமே நினைக்கிறது. கண்டிப்பாக எல்லாரும் தான் நினைப்பாங்க. அதே தான் நாங்களும் வந்து நினைக்கிறோம். 2 பாடசாலை இருக்குது எங்களோட இதில். ஒன்று மெதடிஸ்ட், அதை தப்பினா வட இந்தி இருக்குது. 2 பாடசாலை. நான் படித்தது வட ஹிந்து தான். ஆனால் நீங்கள் படித்த அப்பா படித்த ஸ்கூலில் இருக்கீங்க அடுத்தவங்களோட அப்படி இல்லை. இதை விட பெரிய ஸ்கூல் மெதடிஸ்ட் தான். அதுக்கப்புறம் தான் விடிஞ்சுண்டா காலை நீ மாலை நீ என்று பிள்ளைகள்கிட்ட நினைவுகான். இப்போ கொஞ்ச நாளாக ஒரே தொடர்ந்தோட்டமே தொடர்ந்தோட்டமாக இருக்குது. கொஞ்சம் எனக்கு வேலைகளும் மோடர்களும் வந்துட்டு அந்த வேலைகளும் பார்த்து சண்டே வேலை வீடியோ கூட என்னால் கவர் பண்ணி இல்லாதுன்னு சொன்னால் அவசரமாக செய்தோட வீடியோ கவர் பண்ணி கொண்டு தான் எனக்கு என்ன சொல்லுங்கப்பா அது டைமில் இந்த பிஸியில் கதைக்கல குழப்பங்களும் வந்து என்ன சொன்னால் ஒரு சமையல் செய்யல ஒரு குழப்பம் இல்லாமல் செய்யணும். என்ன அப்போ உங்களுக்கு ஒரு சில சாப்பாடு ஐட்டம் நிறைய ஐட்டங்கள் நான் வீடியோவில் பதிவு செய்யலை. ஒரு கொஞ்ச நாள் ஒரு கிழமைக்கு பிறகு நான் வீடியோவில் பதிவு செய்வேன். சில சாப்பாடுகள் நான் ஆர்டருக்கு கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக தொடர்ந்து கொடுத்தோம். வேண்டிய எண்ணம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துன்றோடியால் இப்போ கொடுக்குறவங்கன்றது வந்து சரியான என்ன சொன்னால் இப்போ தட்டவடை செய்து கொடுத்த இடத்துல ஒரு பேக்கெட் தட்டவடை உடைஞ்சிட்டேன்னு சொன்னேன். நாங்கள் இங்கே இருந்து எல்லாமே உடையாமல் அப்படி கொண்ட அவங்கள்ட்ட அனுப்புகிறவங்கள்ட்ட கொடுத்தேன். முழு தட்டை வடையுமே உடைஞ்சிட்டு என்னென்னு சொல்லிச்சுன்னா அவங்க மேலே தான் வச்சிருக்கிறாங்க. முழுக்க உடைஞ்சிட்டேன் தூளா போயிட்டு தான். என்னென்னு சொன்னால் அவங்க அந்த ஒவ்வொரு பாக்ஸும் மேலே அடுக்க அதை நான் சொல்லி விடுறது. இப்போ பிறகு அனுப்பிக்கு இன்னொரு அம்மாட்ட கேட்டுதான் உங்களுக்கு போனியில் போட்டு அந்த போனிக்குள்ளே போட்டு மூடி போட்டு அதை சுற்றி கவர் பண்ணிட்டு அப்படி அனுப்பிட்டோன்னே உடைய சான்ஸ் இருக்காது. என்ன பெருசளவுக்கு உடையாது. இதுன்னு சொன்னால் பேக்கெட்டோட உடையப்பாகுது. அதையும் அவங்ககிட்ட என்ன மாதிரி எப்படி அனுப்பலாம்னு அனுப்புகிறவங்ககிட்ட தான் கேட்குறோம். நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு கொண்டு போனால் அந்த பேணியோட அனுப்பலாமல் தெரியல. அவங்களோட கதைச்சி போட்டு தான் இன்னும் ஒரு ஆக்கள் 2 கிலோ தட்டவடையும் கேட்டுருக்கேன். நிறைய பொருட்கள் அதை நான் வீடியோவில் பதிவு செய்வேன். இன்றைக்கு நான் 2 மணிக்கு அந்த 2 மணியோ 3 மணிக்குள்ள நான் அந்த பார்சலை அனுப்பிட்டு தான் எந்த அலுவலகங்களையும் பார்க்கணும். அப்போ மதியம் சமையல் இல்லை. இப்போ 2 நாளாக இல்லை சமையல். 2-3 நாளாக அப்படித்தான் போய் கொண்டிருக்குது. ஆனால் சம்டைமில் நிற்கிற டைமில் காலாமல் சாப்பாடு கடையை மதியம் சில வழியில் அம்மா விட்ட நான் சாப்பிட்டாலும் அப்படி இப்படி வேறும் அங்கே தம்பி விட்ட போய்க்கன்னு சாப்பிட்டுக்கிட்ட அப்போ இருந்துட்டு நிறுவவும் இல்லை. நிற்கிற டைமில் செய்வேன். நான் இரவு சாப்பாடு எப்படியுமே வந்து செய்வேன். எங்களுக்கு அது ரிவர் காட்சியும் இல்லைன்னா அந்த ஒரு நேரம் இந்த நாட்டுக்கும் ஜம்முந்தி எல்லாம் தூக்கி ஒரு சார் கடை சாப்பாடு சாப்பிட மாட்டேன். அதை விட எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் போய் கடையில் போய் சாப்பிடுவேன். சில நேரம் அம்மா சமைச்சு அம்மா விட்டு அதில் போய் சாப்பிட்டு வருவேன். நான் கொஞ்சம் பிஸியோட ஓடி தம்பி விட்ட சாப்பிட்டேன். அப்படி என்ன செய்யறேன் கொஞ்ச நேரம் பிஸியண்டா ஒன்று இவர் சமைக்க பழகி இருக்கணும். இவரும் கொஞ்சம் வேலையோட தான் நிற்கிறார். அப்போ ஆனால் சமைக்க தெரிஞ்சிருக்கணும். நான் 2 வேலை சமைக்க விட்டுட்டு தான் போப்போம். இப்போ அதான் சொல்கிறா. இப்போ என்ன மீன் கறி சோறு இப்போ நான் கூட 2 வேலை செய்யலாம் செய்ய சொல்கிறா. சரி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ அரிசி ரைஸ் குக்கரில் போட்டுட்டேன். குத்தரிசி தான் போட்டேன். நான் அப்போ குத்தரிசி உண்மையில் ரைஸ் குக்கரில் போடுறேன். அடுப்பில் தான் போடுறேன். இன்றைக்கு டைம் இல்லை. நான் ரைஸ் குக்கரில் கூட அது தானாக ரைப்பில் வந்துடும். அது நீங்கள் பார்க்கறது நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தந்துடுவேன். ஆனால் நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னா ஒரு பருப்பு கறியும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஒரு இறைச்சி கிடக்குது. மாட்டு இறைச்சி கிடக்குது. செய்ய தெரிஞ்சால் என்னால் என்ற அளவு ட்ரை பண்ணி பார்க்குறேன். 1/4 கிலோ அளவு கிடக்குது. அதற்கு வெட்டி போட்டு ஒரு பிளேட்டல் மாதிரி கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வைக்குங்க. ஒரு உருளைக்கிழங்க போட்டு வைக்குங்க. அதே மாதிரி ஒரு மீனும் 2-3 எடுத்து வச்சுக்கணும். அதை தலையை வெட்டி எடுத்து போட்டு பொரியுங்க. என்னென்னு சொன்னால் மோனிக்கா கொஞ்சம் மீன்கள் சோத்தோட பிணைஞ்சு கொடுக்குறேன். இன்னும் நடுவலுமே இறைச்சி கொடுக்குறோம். மீன்கள் சேர்க்கணும். அப்போ நான் கிழமையில் 2 நாள் இறைச்சி எடுத்தேன்னா மிச்சம் 4 நாளும் இதாகத்தான் இருக்கும். மீனாகத்தான் இருக்கும். ஒரு நாள் தான் மிளக்கறியாக இருக்கும். ஆனால் அப்படி வந்து மீனோட சேர்த்து மிளக்குதும் சேர்த்துக்கொள்வேன். என்னென்னு சொன்னீங்கன்னா எப்போவுமே இப்போ இதாவாக இப்போ வல்லாரை பிடிச்சிக்கிறதுக்கு நீங்கள் வெட்ட மாட்டேங்க செஞ்சீங்கன்னா நான் வந்து அதை வெட்டுறேன். அப்போ நீங்கள் இப்போ மீன் வாரன்னு சொல்லி போட்டு 4 மணிக்கு வருவார். 2:30க்கு வாரண்டா 4 மணி ஆகும். 4 மணி ஆகும்டா 6:30 ஆகும். என் உண்மையிலே அலுவல் கொஞ்சம் அலுவலா அப்போ அந்த அலுவலையும் விளங்கி கொள்றேன். அதை நானும்
அப்போ இப்போ நான் ஐஸுக்குள்ள சரியாக கட்டி அடி விரிச்சுக்கிறது கட்டி அடி எடுத்து தண்ணிக்க போட்டுட்டேன் மீனையும் இறைச்சியும் நீங்கள் வடிவாளம் பட்டி க்ளீன் பண்ணி போட்டு என்ன கோல் எடுத்து அறியாங்க ஸ்கூலில் நிற்பேன் சரிയോ ஃபோன் எடுத்து நான் கறி அப்படி வைக்கிட்டு சொல்லி இப்போ ஒரு 10 நாளாக லீவு தந்து கிடக்கு சரி லீவுன்ட்டு என்ன வெளியில் வேலை தான் இன்றைக்கு இவர் சமைக்க போகிறேன் எப்படி சமைக்கிறாருன்னு சொல்லி கட்டாங்க வீடியோ தனியே தான் நிற்பேன் அதை சமாளித்து பார்க்க இந்த செய்தால் கண்டிப்பாக வீடியோவில் நினைக்கிறேன்னு பாருங்க ஓகே செய்தா இல்லை செய்யணும் சரி அரிசியை போட்டுட்டு போகிறேன் இது கில்லி படத்தில் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கிடக்குது அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற என்னன்னு சொன்னால் வந்து நான் அரிசியை போட்டுட்டு திருப்பி கடை சாப்பாடு வாங்குறேன் உண்மையில அந்த கடை சாப்பாடு அடிக்கடி சாப்பிட்டு வாயை பொழிச்சிட்டு தெரியுமோ கடை சாப்பாடு என்ன உண்மையில ஒரு கறி சோறு காய்ச்சினாலும் கையால் எங்கட கையால் சமைக்கிற மாதிரி வராது கொஞ்சம் உரைப்பு தூளுக்கு நான் செத்தல் குறைச்சி தான் போட்டு வச்சுருக்கேன் உரைப்பு கணக்காக வரும் அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தெரியுங்க கை லெவலில் உரைப்போலெல்லாம் போட்டுறாங்க மிளகு சீரகங்கள் இறைச்சிக்கு போடாங்க நினைச்சது மாதிரி எங்களுடைய அந்த என்னன்னு சொல்கிறது வேறுங்க அந்த கொட்டிலின்ற இதை வந்து ஒன்றுமே வந்து செய்தியில் நினைப்பீங்க நிறைய விஷயங்களை சமைக்கணும் அடுப்பு கொஞ்சம் சீர் பண்ணணும் அதே மாதிரி சிங்கு செய்யணும் அங்கேருந்து இங்கேருந்து அங்கேயும் போகலாம் பாருங்க விட தூரத்தை பாருங்க அங்கே சமைச்சு போட்டு இங்கே கொண்டு ஓடி வர விடணும் ஏன்னா இதில் கழுவுறதுக்கு அப்புறம் இங்கே காயெல்லாம் எல்லாத்தையும் கழுவி போட்டு இங்கே கவிட்டுடும் திருப்பி இங்கேருந்து அங்கே காவணும் அப்போ 2 வேலை கிடக்கு அதை முடிச்சோன்னா அங்கே தான் நினைப்பேன் வாரக்கிழமையில இந்த வீடியோ பதிவு செய்யறது அங்கே வாரக்கிழமை நடக்காத விஷயம் இது சிங்கதோல் செஞ்சுன்றதை சொல்லி கொண்டு நிற்கிறான் கூடிய அளவு நெல்லை நாங்கள் சொன்னது மாதிரியே எல்லாமே நடக்கும் இல்லை என்ன ஒரு சமைச்ச கையோட ஈரத்தை கழுவி வச்சு இல்லாட்டி சேர வச்சுட்டு அவ்வளோ ஈரத்தையும் கொண்டு வர வேண்டியா கிடக்கல இது அதுக்காக சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லாம் செஞ்சு போட்டு பின்னேறமா பார்ப்போம் ஓகே ஏன் தர்மி அப்படி நினைப்பு சிங்கி இல்லாமல் நீங்கள் செய்ய மாட்டோம் முந்தி எல்லாம் நாங்கள் பாயில் எடுத்து அப்படி இல்லை இப்போ அவசரம் எல்லாமே புள்ளியில் ஏற்ற போகணும் சமைக்கணும் அப்போ அந்த டைம் கொண்டு விடுவோம் கிட்ட வந்து எனக்கு எல்லாம் குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்காகத்தான் சரி சரி அதாவது வந்து சர்மி வந்து என்னோட ஒரு பொறுப்பை தந்துட்டு போனது இன்றைக்கு வந்து சமைக்க சொல்லி 18 நான் என்ன செய்தேன்டா இப்போ ஒரு வித்தியாசமான கறி ஒன்று வைப்போம் அதாச்சும் வந்து ஒரு மில்லத்தானே அப்போ மழை வந்து ஒரு வித்தியாசமான கறி ஒன்றை நான் இந்த முயற்சியில் செய்வோம் இஞ்சி வரங்க போய் கடையில் போய் 100 கிராம் மல்லி வாங்க வந்துருக்கிறேன் அதாச்சும் வந்து 100 கிராம் மல்லி வாங்க வந்துருக்கிறேன் இது உண்மையிலேயே ஒரு குழம்பு கறிக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறது வந்து ஒரு முக்கியமாக தூள் தானே என்ன அப்போ நான் பார்த்தேன் இன்றைக்கு வந்து மல்லித்தூளில் இது சரமி கூடி ஒரு நாளும் செஞ்சது இல்லை மல்லித்தூளில் வந்து ஒரு கறி ஒன்று வைப்போம் உண்டு அதாவது மல்லித்தூள்னு சொன்னால் இந்த பாருங்க மல்லி 100 கிராம் ஆனதுக்கு இதுக்குள்ள இருக்கிற அந்த கஞ்சல்கள் டஸ்ட்டுகள் அது எல்லாத்தையுமே வந்து இப்போ பொறுக்கி எடுக்க வேணும் பொறுக்கி எடுத்து போட்டு இதை போட்டு அப்புறம் கொஞ்சம் நம்மளா கழுவி எடுத்துட்டு சட்டியில் போட்டு வறுக்க வேணும் வறுத்து இதை மிக்சியில் அடித்து தூளாக்க வேணும் இதுக்கு வந்து கருவேப்பிலையும் இந்த மல்லியையும் போட்டு தான் வறுக்க போகிறேன் அதாச்சும் இந்த கருவேப்பிலையும் மல்லியையும் போட்டு வறுத்துட்டு இதில் தான் இன்றைக்கு வந்து இறைச்சி குழம்பு வைக்க போகிறோம் தனியாக கறி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு விற்கணும் இல்லாத ஒரு கறித்தூளாக இருக்கும் என்றதை நம்புகிறேன் நான் அது இதை போடாமல் கடையில் வாங்காத ஒரு தூள் உண்டு வேறு லெவலில் இருக்கும் இதை நீங்கள் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க இதை ஃபுல்லாக நான் சுத்தப்படுத்தி போட்டு அதாச்சும் இது முழுமையாக சுத்தப்படுத்தி போட்டு இதை வறுத்து எப்படி பொடியாக்கி தூளாக்கிட்டு இதை கறி காய்ச்ச போடணுன்றதை வீடியோ ஸ்டிக் பண்ணாமல் முழுமையாக பாருங்க ஓகே இப்போ மல்லி எல்லாம் வந்து ஃபுல்லாக சுத்தப்படுத்தி எல்லாம் வச்சுட்டேன் அதே மாதிரி இஞ்சால வந்து ஒரு 2-3 செத்தல் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை எவ்வளோ தான் இண்டியா தூளுக்கு இப்போ முதலாவது கொண்டு இப்போ செத்தல் கருவேப்பிலையை போட்டு ஒண்டா போட்டு வறுக்க போகிறேன் வறுத்து இதை முதல்ல இப்படி தூளாக பொடி பண்ணுறதுன்றதை முதல்ல பார்ப்போம் அதுக்கு பிறகு தான் பச்சி எல்லாத்தையும் பட்டி ஒரு குழம்பு அப்படி வைக்க போகிறோன்றதும் வந்து பிள்ளைகள் சாப்பிட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கடைக்கறி வந்து சும்மா கண்டதையும் கொட்டி செய்வாங்க இது அதே மாதிரி பிளானில் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் நம்புகிறேன் அதே மாதிரி செய்து பார்ப்போம் ஓகே போட்டு இப்போ வறுத்து எடுக்க போதும் அது நல்ல மடி வர்ற அளவுக்கு வரணும் கண்டோட கருவேப்பிலை போட்டுருக்கீங்க எல்லாம் சேர்த்து தான் செத்தல் கொஞ்சம் கறி மல்லி கொஞ்சம் கறியை கொண்டு வர மாதிரி கிடக்கு அதனடியால் நிப்பாட்டிட்டேன் என் செத்தலை நான் புரிம்பாக தான் போட்டு வறுக்கணும் போல கிடக்கு சரி இதையும் பார்த்து எடுத்துட்டேன் இதையும் நீ ஒண்டா போடும் இனி வந்து இதை மிக்சி கப்புக்கு போட்டு அடிக்க போகிறேன் அதாவது வந்து நல்ல தூளாகி எடுக்க போகிறேன் பார்ப்போம்
மிக்சியில் போட்டுட்டேன். அது வந்து மிக்சி போட்டாச்சு. இனி வந்து அடிக்கணும். ஃபுல்லாக போட்டுட்டேன். பாப் திறந்து பார்ப்போம். ஓ, இன்னும் கொஞ்சம் அடியோட கிடக்கா. நல்ல வாசமாக தான் கிடக்கு உண்மையிலே. ரைட், தூள் ரெடி. இந்தா மசாலா தூள் ரெடி. ஓகே, இதை அப்படியே விட்டுட்டு நீ கறி வைக்கிற வேலைக்கு ரச்சியில் வெட்டிக்கிட்டி பார்ப்போம். இவ்வளோதான் ரச்சி வெட்டியாச்சு. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கறி உண்டு. அதே மாதிரி மீன் வெள்ளம் ஊற போட்டோன்னா ஐஸ் கட்டியாக இருந்தது. இப்போ இதை நீ எடுத்து வெட்ட வேணும், வெட்டி வெட்டி எடுக்க வேணும். எடுத்து இதில் ஒரு பொரியல், இதில் ஒரு கறி, இந்த ரெண்டும் தான். இப்போ ஒரு நேரம் 1 மணி ஆகுது. டக்குன்னு செய்ய வேணும். பார்ப்போம். சர்மி அங்கே என்னோட ஃபோன் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி சமையல் முடிஞ்சதோ, நேரம் வந்து 1:30 ஆகுதுன்னு நிறமலை தேரத்தில் செய்கிற சமையலாம். நான் எனக்கு என்ன நிறமலை தேரத்தில், அப்படி எனக்கு நிறமலை தேரத்தில் எல்லாம் நான் செய்ய மாட்டேன், ஏதோ செய்து கொண்டிருக்கணுன்னு சொல்லி சொன்னேன். இப்போ பாருங்க, இந்த தேங்காய் வந்து ஸ்ரீ கொண்டு நிற்கிறேன். தனியத்தினாடி வீடியோ செய்கிறவரையெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இதில் வெங்காயம் உள்ளி எல்லாம் பட்டி உடைச்சி வச்சுக்கிறேன். இனி மணமலண்டு தேங்காய் பால் அடித்து வச்சுட்டேன்டா டக்குண்டு கறியை வைக்க வேண்டிய முதல் பால் அப்படியே எடுத்துட வேண்டிய முதல் பாலே எடுக்க போகிறேன். சரி, வெங்காயம் மிளகாய் பச்சை இதெல்லாம் சரி. அதே மாதிரி பால் ரெடி. அதே மாதிரி மீன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ரச்சி ரெடி. கொஞ்சம் தூள் ரெடி. கொஞ்சம் சட்டி வச்சுட்டேன். சட்டியை வந்து நான் அடுப்பு போட்டாச்சு. சட்டி ஹீட் ஆகட்டும். நாங்கள் பாவிக்கிற எண்ணெய் வந்து இதுதான் பாருங்க. சட்டி வந்து சூடாகி கொண்டிருக்குது. நீ எண்ணெயை விட போகிறேன். ரைட், எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் கணக்கில் கொஞ்சம் தான் போடுறேன். வெங்காயம் இதெல்லாம் பொரியத்தாங்க வேணும். ரைட், எண்ணெய் விட்டாச்சு. பொரியட்டும். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வரட்டும். சட்டி எண்ணெய் சட்டியில் அடுப்பையும் குறைச்சி விடணும்னு சொல்லுங்க ஜாரமி. இப்போ இனி வந்து சரி, அப்படியே பொரியட்டுமா. பொரியுது. வெங்காயம் உள்ளியும் கிடந்து பொரிக்குது. நல்ல வடிவாக பொரிஞ்சு வரணும். அது மச்சாக்கள் சொல்கிற மாதிரி பொண்ணுறதுக்கு வரணுமென்ற தேவையில்லை. ஒரு அளவாக எண்ணெயில் வதங்கினா அப்படி தான் கரைக்கு சாப்பிட நல்லா இருக்கும். பொண்ணுறத்தில் வரணுமென்றதான் சொல்லிங்கன்னா அது பொம்பளை பெஸ்ட் ஆகிடும். இது பச்சை வெங்காயமாக இருக்கும். ஒரு அளவு பச்சையாக நான் கறியோட நல்லா இருக்கும். உள்ளி கொஞ்சம் பொரிக்கணும். உள்ளி பொரிஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் உப்பு போட்டு விட்டா வதங்கிடும் சொல்கிறேன்னு. அதை உள்ளி வரையாக பொரிக்கும். அதுக்காக தான் எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுனாங்க. நெப்பிங்கள் விடைக்கிறான் எண்ணெய் என்ன உள்ளத்தை விடுறேன்னு சொல்லி எண்ணெய் கூட விட்டது காரணம் உள்ளி கொஞ்சம் பொரியணுன்றதுக்காக. வெங்காயம் மடியாக பொரிஞ்சுட்டு வெட்டைக்கு முழுசு பார்க்க முழுசு அதுக்கு ஆனால் நம்ம கிளம்பி வச்சு விட்டலாம். பொரியும். சரி, இப்போ என்ன இந்த ரஜ்ஜியம் போட பண்ணிருக்கல. ரஜ்ஜியை போட்டோம்டா ரஜ்ஜி மண்ணு ஒரு சொல்லி பொரியும்.
லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் போட்டு விட்டேன். கொஞ்சம் உப்பு போட போகிறேன் அவியேட்டமெண்ட். போடுவோ குறையுதோ சரியா நம்ம ரச்சியில் உப்பு பிடிக்கும். இதோட அவிஞ்சு விட்டேன். பிரிட்ஜுக்கு வச்சா ரச்சியை பாருங்க தண்ணி வந்து பெருகும் கூடுதல் அஞ்சு. ஆனால் மூடி விட்டால் பெருசாக பாலே தேவையில்லை. ஓரளவு பாலை விட்டுட்டு வேண்டியும். சரி நான் வந்து பாலை விட போனேன். சரி கறி பாருங்க இப்படி அவங்க கொண்டு வருதுன்னு சொல்லி பாருங்க இப்படி அவியுதுன்ட்டு நல்லபடியாக அவிஞ்சுட்டு வருது. இனித்தான் நான் இந்த அடித்த மசாலா தூள் போட போகிறேன். தூள் ரெடி. எனக்கு போடக்கூடாது, மகளா தான் போகும். ரொம்ப வித்தியாசமான சமையல். விரச உரைக்காது, மல்லி மட்டும்தான். மல்லியும் ஒரு 3 செத்தில் தான் போட்டது. கொஞ்சம் கலர் காணாத மாதிரி கிடக்கு. சரி இப்படியே நீ அவிஞ்சு விரட்டும். அவிஞ்சு வந்த அப்புறம் பார்ப்போம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. பத்தை விடணும், கொஞ்சம் பத்தின அப்புறம் தான் பார்ப்போம். கறி வந்து மூடித்தான் கொதிக்க விட்டுலாம். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா வந்துட்டு. சரி கறி செய்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் உப்பை கொஞ்சம் கூட போட்டுட்டேன். அப்போ அதனடியால் என்ன செஞ்சேன்னா வாயில் வைக்கலாம் கிடந்துச்சு உப்பு. உண்மைக்கு சொல்கிறேன். சரி இலவையில் வந்து அப்புறம் கப்பமான சீனியை கொஞ்சம் அள்ளி போட்டு விட்டேன். உப்பை கிடக்குன்ட்டு சரியான உப்பு ஆகிட்டது. என்ன சொல்ல சின்ன கரண்டி தானே கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டேன் நான். ஆனால் அது சரியான உப்பாக கிடக்குது. இப்போ அதனடியால் கொஞ்சம் சீனியை போட்டு கலை கூட இப்போ கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. திருப்பி கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். பிள்ளைகள் சாப்பிட்டா அப்புறம் அப்படின்னு சொல்லி விழுந்தானே. சரி இந்த நான் வந்து மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருந்துருக்கோம். எண்ணெய் கொதிக்கட்டும். சரி எண்ணெய் வந்து இப்போ கொதிச்சிருக்கும். கொஞ்சம் மீன் எடுத்து போட போகிறோம். இதோட என்ன குடலாக போகணும். எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் செய்யக்கூடிய மாதிரி. இந்த கறிக்கு தான் உப்பு சட்டம்பரம் அவரும் சொல்லக்கூடாது ஆரம்பிக்கிறது. என்ன செய்யணுன்றதை பார்ப்போம். வந்து என்ன சீனியாக
உண்மையிலேயே கொஞ்சம் புரிய வேலை தான். சும்மா சொல்கிறோம் தான், அது அதை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதாவது இந்த கஷ்டம். ஒரு குழம்பும் இதுதான் உப்பு கூட்டிட்டுது. கடவுள் சத்தியா உப்பு கூட்டிட்டு நான் சும்மா நான் சும்மாடி நான் இந்த வித்தியாசமான காரியம் சூழெல்லாம் திரிச்சு செய்கிறேன். எல்லாரும் கொண்டு தூளெல்லாம் திரிச்சு தான். புளியும் விடணுமே, நான் விடவே இல்லை. இறக்கினா போய் பார்த்து விடும். ஆமாம், உங்களுக்கு காய்ச்சல் மீன் எரிஞ்சு விட்டது. அது யாரு தெரியும் மந்தடுப்பு கொஞ்சம் எண்ணெயா கொஞ்சம் அதுக்காக என்ன இந்த ரஜி குழம்பு திறந்து வேறு அந்த இதில் வீட்டு கூட கொஞ்சம் குறைச்சி விட்டா தெரியாது. இல்லை இல்லை அது சிவச்சாரம் குழம்பு பேர் பொருள் கண்ணு கொடுக்கலாம் வெயிட் பண்ணி பருப்பு கறிக்கோ இதோடைய நான் படுற பாடு பருப்பு கறி திறந்து வேறு கறி இல்லை கறிக்க திறந்து எப்படி அம்மாவினுடைய ஸ்பெஷல் கறி ரஜி கறி தான், ஆனா அப்பா வச்ச கறி. அம்மா பருப்பு காய்ச்சல் லெவல்ல இருக்கு கறி. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, சாப்பிட்டா அப்படி இருக்கும். வேலைக்கு வந்தபடியால இருக்கும். ஆமா, இந்த 2:30 இப்போ 3 போகணுமா? அவனுக்கு போகணுமா? சரி, பருப்பு காய்ச்சலுக்கு இப்போ தேங்காய் எல்லாம் திருவி கொண்டிருக்கிறான். இதை பார்க்க தான் ஒரு சமையல் மயக்கிறாங்க. பருப்பு அவியதை பார்க்க நாங்கள் செய்தது ஒரு கறி, வித்தியாசமான கறி உண்டு. சரி, இப்போ பருப்பும் சோறும் பிள்ளைகளுக்கு மீன் கொடுக்கலையா? ரெடி மோனிகா, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கண்டு. கொஞ்சம் லேட் ஆயிட்டுது எனக்கு. உண்மையாண்டே சாப்பிட்ற நேரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த நேரம் வந்து சரியா 3:40. உண்மையாகவே ஓமாப்பா இனிக்குது கறி. இன்னைக்குதான் என்ன உப்புக்கு பதிலா சீனி போட்டுட்டீங்களா? சாப்பிடு வேற எப்படி சொல்லுங்க. என்ன செஞ்சீங்க? சாப்பிட இல்ல சுடுது என்ன சாப்பிடுறது? இந்த மீன் பொரியலும் சோறும் எனக்கும் பச்சி கிடக்குது. சரி, இன்னைக்கு தான் கொஞ்சம் சீனியை கொஞ்சம் போட்டு விட்டு உண்மையிலேயே எப்படி இருக்கு மோனிகா? கறி எப்படி இருக்கு? கறி தூள் மணி காமிச்சு நல்லா இருக்காது. கோவா சாப்பிட்ற பாருங்க அப்படி என்று சொல்லுவேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சோறு சூடாக மறக்காம சொல்லணும் சாப்பாடு அப்படி என்று. என்ன அது தூள் அப்படி எப்படி தூள் கறி தூள் எல்லாம் சரி. அதாவது வந்து ஒரு மாதிரி வந்து சமைக்கிறது வந்து பார்த்துருப்பேன். அப்படி நல்லா இருந்து ரொம்ப நல்லா இருந்து
உண்மையிலே சரியில்லாம தான் போட்டு உப்பு அள்ளி கொட்டி போட்டேன் மற்றபடி தூள் உப்புக்கு பதிலாக உப்பு அள்ளி கொட்டி சீனி மல்லி போட்டு வச்சுக்கிறேன் உப்பு தெரியக்கூடாது. ஆனா எல்லாருமே நல்லா இருந்து மோனிகா வந்து சாப்பாடை கொண்டு அப்படியே வைக்கிறா நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டு போறா. அது இப்படிதான் உண்மையில எனக்கு அதை உணர்ந்து கொண்டேன் நான். அப்படிதான் இருக்க வேணும். சரி ஓகே அப்படித்தான் இருக்கணும். சரி அப்படிதான் இருக்க வேணும்ன்றது அண்டைக்கு ஒர்க்கு பார்த்தேன்னா சொன்னேன் சரி இல்லை அப்படியோ நான் அண்டைக்கு மோனிகா பார்த்தேன் கொண்டு கோப்பியோட வச்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டு போனேன். அந்த மன உணர்வை பார்த்தேன். ஓகே அப்பா மனசு நோவக்கூடாதுன்னு அப்படியே. சரி அப்ப இந்த காணொலியை வந்து நாங்கள் வந்து இதோட முடிச்சு கொள்றோம். அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோட சந்திப்போம். பாய்.